ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஆதியாகமம் 34வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த பகுதியில் எழுதப்பட்ட அந்த சம்பவங்களின் சுருக்கங்களை முதல்ல நாம் தெரிந்து கொண்டு இதனுடைய ஆழங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த அதிகாரம் முழுவதிலும் தேவனுடைய பெயர் இடம்பெறவில்லை. யாக்கோபும் அவனுடைய குடும்பத்தினரும் சீகேமில் குடியிருந்த பொழுது அவனுடைய மகள் தீனால் மற்ற சமய பெண்களோடு கூட தாராளமாக அவள் பழகக்கூடியவளாக மாறிவிட்டாள். தேவ பக்தியற்றவர்களிடமிருந்து பிரிந்து வாழ வேண்டும் என்னும் கட்டளையை அவள் அங்கே மீறி செல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் அவர்களோடு கூட அன்பு செய்ய வேண்டுமே ஒழிய ஐக்கியம் இருக்கக்கூடாது என்றுதான் வேதம் நமக்கு கூறுகிறது. எல்லாவித காரியங்களிலும் நாம் ஐக்கியமாக நாம் இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளோடு கூட நாம் இருந்துவிடக்கூடாது என்று தான் வேதம் நமக்கு அது எச்சரிக்கிறது. அப்போது அவள் ஒரு தருணத்தில் ஏமோரின் குமாரனாகிய சீகேம் என்பவன் அவளை பலாத்காரம் செய்து விடுகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு இப்போது தீனால யாக்கோபினுடைய மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசை இருக்குது. யாக்கோபும் அவனுடைய குமாரர்களும் அவர்கள் அந்த ஏமோரின் அந்த குடும்பத்தின் மேலே மிகுந்த அவர்கள் கோபம் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையில் அங்கே ஏமோர் இஸ்ரவேலுக்கும் கானானியருக்கும் இடையே கலப்பு திருமணம் செய்து வைத்தால் நம்முடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னு ஒரு சமாதான திட்டத்தை அங்கே சொல்லுகிறான். அதன் மூலமாக அந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்கிற உரிமையை இஸ்ரவேலர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற கருத்துக்களையும் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில், நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்கள் குமாரர்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு என்று சொல்லி அங்கே ஒரு கலப்பு காரியங்களை செய்கிறதற்கு இந்த நாட்டின் உரிமையை கூட நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி சாத்தான் செய்த முயற்சிகளில் ஒரு முயற்சியாக இது காணப்படுகிறது. இன்னும் சொல்கிறான், பரிசும் வெகுமதியும் நிறையா, நாங்கள் பரிசமும் வெகுமதியும் நிறையா தருகிறோம் என்றெல்லாம் இங்கே சீகேம் ஒப்புக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தீனாலை சீகேமுக்கு மனைவியாக தருகிறதற்கு யாக்கோபின் குமாரர்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனாலும் அந்த பட்டணத்து ஆண்கள் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் அவளை தருவதாக அங்கே போய் கூறுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய உடன்படிக்கையினுடைய புனித சின்னமாக அந்த நாட்களிலே விளங்கின அந்த காரியத்தை வஞ்சகமான முறையில் அவர்கள் பயன்படுத்தி காரியத்தை செய்தால் நாங்கள் எங்களுடைய சகோதரியை உனக்கு திருமணம் முடித்து தருகிறோம் என்று சொல்கிறார்கள். நல்ல நம்பிக்கையோடு கூட ஏமோரும் சீகேமும் அந்த பட்டணத்து ஆண்கள் யாவரும் அந்த நிபந்தனையை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அறுவை சிகிச்சையிலிருந்து சீகேம் பட்டணத்தார் நலம் பெற்று அந்த வந்த வேளையில் சிமியோனும் லேவியும் நயவஞ்சகமாய் அவர்கள் யாவரையும் கொலை செய்து அவர்களுடைய சொத்துக்கள் யாவற்றையும் அங்கே கொள்ளையிடுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு ரொம்ப கடினமாக இல்லை, கடுமையற்ற வகையில் அந்த தன்னுடைய குமாரர்களை கடிந்து கொள்ளுகிறான். அவர்கள் கேட்குறாங்க, தங்களுடைய சகோதரியை ஒரு வேசியைப் போல நடத்தியிருக்கக்கூடாது என்று அவர்கள் பதில் கூறுகிறார்கள். சீகேம் பட்டணத்து மனிதர்களுக்கு அந்த இழைக்கப்பட்ட அநீதி நிறைந்த அந்த கொடுமையை எண்ணி அல்ல, யாக்கோபு தன்னுடைய சொந்த நலனை கருதியே அவன் அங்கே அவ்வாறு பேசுகிறதை பார்க்கிறோம். ஏப்பா இப்படி செய்தீங்க என்று சொல்லி அவன் அங்கே பேசி எச்சரிக்கிற காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இதனுடைய ஆழங்களுக்குள்ளே சென்று பார்த்தோன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பகுதியில் தேவனுடைய வார்த்தை இடம்பெறவே இல்லை. தீனாளினுடைய சுற்றுப்பயணமானது ஒரு ஆபத்தில் முடிந்ததை பார்க்கிறோம். ஒரு பெரிய செல்வ செழிப்பான தந்தையினுடைய ஒரே செல்ல மகளாக அவள் இருக்கிறாள். இப்போ சுதந்திரமாக அவளுக்கு அலையணும், வெளியே சுற்றிட்டு வரணும், நல்லா மேக்கப் போட்டு வெளியே சுற்றிட்டு அவளுக்கு வருகிறதற்கு ஆசை. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. தமிழர்களினுடைய பொற்காலமான சங்க காலத்தில் அந்த
இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில் தலைவன் தலைவியை சந்திக்கிறது, அவர்கள் உடலுறவு கொள்கிறது, பின்பு அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறது என்கிற ஒரு அழகான கவிதைகள் எல்லாம் அங்கங்கே கிடக்கின்றன. ஆனால் இந்த பழக்கம் அந்த கால கலாச்சாரத்தில் ஒருவேளை அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் வேதாகமம் திருமணத்திற்கு முன்னான அந்த உடல் உறவை அது எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. காதல், உடலுறவு, அதற்கு பின்பாக திருமணம் என்ற முறைமை வேதாகம ஒழுக்கத்துக்கு அது ஒத்தது அல்ல. இந்த உடல் உறவை தீட்டுப்படுத்துதல் மதிகட்ட காரியம் என்றுதான் வேதாகமம் கூறுகிறது. இந்த செய்கையை வேசித்தனமான காரியமாகவே யாக்கோபினுடைய குமாரர்களும் இந்த அதிகாரத்தில் அவர்கள் கூறுகிறார்கள். 34வது அதிகாரத்தின் 31வது வசனத்தில், எங்கள் சகோதரியை அவன் வேசியைப் போல நடத்தலாமா என்று தான் கேட்கிறார்கள். வேதாகமும் இதனை அவ்வாறே நமக்கு அது எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. தீனாளினுடைய அந்த செயலானது முழு குடும்பத்தையும் பாதித்து விட்டதை பார்க்கிறோம். அவளால் ஒரு கிராமத்திலேயே இரத்த நதி ஓடுகிற அளவிற்கு பிரச்சனை உண்டாயிற்று. அவள் செய்த ஒரு அற்பமான காரியம் எத்தனையோ அந்த பட்டணத்து பெண்களை விதவைகளாக மாற்றிவிட்டது. அவளும் கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவள் மாற்றப்பட்டதை இங்கே பார்க்கிறோம். இந்த காரியங்கள் இந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை வேதாகமம் மிகவும் தெளிவாக எச்சரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தினுடைய கொஞ்சம் ஆழங்களுக்குள்ளாக நம்ம கடந்து சென்று பார்த்தோம் என்று சொன்னால், தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று பார்க்கிறோம். யாக்கோபு தேவ பக்தி இல்லாத மக்களின் பட்டணமாகிய அந்த சீகேமுக்கு அருகில் அவன் குடியிருக்கிறான். தேவன் அவனை அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் ஊருக்கு போகும்படியாகத்தான் கட்டளையிட்டிருந்தார். 31வது அதிகாரம் 13வது வசனத்தில் அங்கே லாபானினுடைய முகம் மாறின பொழுது தன்னுடைய மனைவியாகிய லேயாளையும் ராகேலையும் அழைத்து யாக்கோபு பேசும்போது, ஆண்டவர் தான் தரிசனமான அந்த பெத்தேலுக்கு என்னை திரும்பி போகும்படியாக சொல்லுகிறார். என்னுடைய இனத்தாராகிய என்னுடைய அப்பா ஊருக்கு அங்கே போகும்படி கட்டளையிட்டிருக்கிறார் என்று தான் சொல்லுகிறான். இங்கே ஆண்டவரும் 35:1 திரும்ப இந்த காரியங்களை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். அதை மீறி அங்கே சீகேமில் அவனுடைய மந்தைகளை மேய்ப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வளமான பூமியாக அது இருக்கிறபடியினாலே இவன் அங்கே சீகேமிலே இவன் குடியிருந்து அங்கே வாழ ஆரம்பித்து விட்டான். இவ்வாறு செய்ததற்காக பின்னர் மிகவும் மனங்கசந்து யாக்கோபு அழுததை பார்க்கிறோம். தீனால் சம்பந்தமான துக்ககரமான நிகழ்ச்சி நடந்த பின்புதான் யாக்கோபுக்கு பெத்தேலுக்கு சென்று தன் வீட்டில் இருந்த அந்நிய தேவர்கள் எல்லாவற்றையும் அவன் இங்கே அழித்து விடுகிறதை பார்க்கிறோம். அவளை கொண்டு போய் அவளை தீட்டுப்படுத்தினாள் என்று 2ஆம் வசனம் சொல்கிறது. தீனாலும் அவளுடைய பெற்றோரும் தவறு செய்தார்கள். என்ன ஒழுக்கக்கேடும் தீமையும் நிறைந்த அந்நிய மக்களுக்கு அருகில் மிக நெருங்கிய தொடர்புடன் குடியிருக்க அந்த இடத்தை அவர்கள் தெரிந்து கொண்டது ஒரு மிகப்பெரிய தவறு. அதாவது ஆண்டவருடைய வாசனையே இல்லாத பாவத்தை குறித்த ஒரு செய்கிறதற்கு பயமே இல்லாத ஜனங்களின் மத்தியில் தைரியமாக அவர்கள் குடியிருந்து மகளும் அந்த தேசத்து பெண்களோடு கூட அதாவது நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்து கொண்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்து கொண்டு ஆண்டவரை அறியாத பிள்ளைகளோடு கூட அவள் பழக ஆரம்பிக்கிறத தான் லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவர்களோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்து கொள்ள, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அல்ல ஃபெல்லோஷிப்பை வைத்து கொள்ள அவள் புறப்பட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். லோத்துவும் முன்னால் இப்படித்தான் அவன் செய்தான். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சஞ்சரிக்க வேண்டிய இடம் எப்படி இருக்கணும், அதே போல் அனுசரிக்க வேண்டிய விதிமுறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் சொல்லி கொடுக்கலை. இன்றைக்கு பெற்றோர்கள் ஆண்டோடைய வேத வசனங்களை முன்னிட்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை தெளிவாக என்னென்ன காரியங்களை நாம் அனுசரிக்க வேண்டும், யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்கிற காரியங்களை கொடுத்து அவர்கள் செல்லுகிற இடங்களுக்கு நம்ம ஒரு எல்லையை வைக்கணும். இங்கே
இந்த காரியத்தை நீ மீறி அங்கே போகக்கூடாது, இப்படிப்பட்ட நட்புறவு உனக்கு வேண்டாம் என்பதிலெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அவிசுவாசிகளுடன் எப்படி பழக வேண்டும் என்றும் அங்கே யாக்கோபு சொல்லி கொடுக்கலை. அவன் தன் பிள்ளைகளின் நடத்தையை சரிவர மேற்பார்வை செய்யவும் இல்லை. இன்றைக்கு பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தில் வளர்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் சரிவர மேற்பார்வை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தீனாளை பொறுத்தவரையில் அவள் தேவ பக்தியற்ற பெண்களை சந்தித்து தனக்கு சிநேகிதிகளாக அவள் சம்பாதிக்கிறதற்கு விரும்பினாள். முடிவாக ஏற்பட்ட அந்த விளைவு துக்ககரமான ஒரு விளைவு. யாக்கோபுக்கு மிகுந்த வெட்கத்தை அது கொடுத்துட்டு அவனுடைய குமாரத்திற்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் மிகுந்த ஒரு அவமானத்தை அது கொடுத்து விட்டது. தங்கள் பிள்ளைகள் கெட்ட நண்பர்களுடன் சேராமல் கண்டிப்பாக இருந்து தங்கள் குடும்பத்தை நல்வழியில் குடும்பத்தை நல்வழியில் ஒரு நடத்துகிறதற்கு பெற்றோர்கள் அவர்கள் அந்த சோதனை நிறைந்த இடங்களில் பிள்ளைகளை அனுமதிக்காமல் இருக்கணும். அங்கே அவர்கள் சோதனைகளில் விழவும் கெட்ட பழக்கங்களை பழகி கொள்ளவும் ஏது உண்டாகாத படிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுத்துட்டோன்னா அதனால் வெட்கம், அழிவு, இப்படி தான் விசுவாச குடும்பங்களுக்கே ஏற்பட்டு விடக்கூடியதாக மாறிவிடும் என்பதற்காக இந்த பகுதி வேதத்தில் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபினுடைய குமாரர்களுக்கு இப்போ மிகவும் மனம் கொதித்து விட்டது. அவர்கள் தங்கள் சகோதரிக்கு ஏற்பட்ட அவமான நிகழ்ச்சியை கேட்டதும் மிகுந்த கோபம் கொண்டது நியாயமான ஒரு காரியம்தான். ஆனால் இத்தகைய துணிகரமான அந்த செயலானது அது அனுமதிக்கப்படக்கூடாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் தங்கள் கோபத்தில் பழிவாங்கி அநீதியான முறையிலும் இரக்கமில்லாமல் கொடுமையாகவும் அளவுக்கு அதிகமான ஒரு தீமையை அவர்கள் செய்து விட்டதைத்தான் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறாங்க, வஞ்சகமான முறையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு புனிதமான உடன்படிக்கையை அங்கே அவமாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபின் குமாரர்கள் தேவனோடு உள்ள தொடர்பை காட்டக்கூடிய அந்த உடன்படிக்கையின் அடையாளமான விருத்த சேதனத்தை தவறாக வஞ்சகமான முறையில் நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட பழகி சகஜமாக இருக்கணும்னா, நாங்கள் உங்கள் பெண்களை எடுத்து எங்களுடைய பெண்களை உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா, தேவனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு அடையாளம் நாங்கள் செய்கிறோம், விருத்த சேதனத்தை செய்கிறோம், அதை நீங்களும் செஞ்சோன்னா நாங்கள் உங்கள்கிட்ட சகஜமாக நாங்கள் ஐக்கியம் கொள்ள முடியும் என்கிற ஒரு காரியத்தை வஞ்சகமாக சொல்லி அவர்கள் நன்மனதோடு கூட அந்த காரியத்தை அவர்கள் எல்லாரும் நிறைவேற்றியிருக்கிறாங்க. சிமியோனும் லேவியும் திடீரென்று சந்தேகப்படாத நகர மக்களை தாக்கி அங்கே ஆண் மக்கள் எல்லாரையும் கொன்று போட்டு அந்த பட்டணங்களை கொள்ளையடிக்கிறதை பார்க்கிறோம். சிமியோனும் லேவியும் அந்த நகரத்தை தாக்கி ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். மேலும் நகரத்தையும் அவர்கள் அங்கே கொள்ளையடிக்கிறதை பார்க்கிறோம். நகரத்தில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து கொண்டு போகிறதெல்லாம் பார்க்கிறோம். இந்த கொடூரமான செயல் காரணமாக சிமியோனும் லேவியும் தேசத்தில் தலைவர்களாகிற ஒரு வாய்ப்பை இழந்து தன்னுடைய தகப்பனால் ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்கு பதிலாக அவர்கள் அங்கே சபிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இதனை யாக்கோபினுடைய அந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய குமாரர்களை அவர் அழைத்து எதிர்காலத்தில் நான் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிவிப்பேன் என்று சொல்லுகிற பொழுது ஆதியாகமம் 49வது அதிகாரம் 5-7 வரையிலும் சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், என் ஆத்துமாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே, அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே, உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது, யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்று சொல்லி, இது ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்திற்கு பதிலாக இங்கே அவன் சபிப்பது போன்ற காரியங்கள் உண்டானதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய
தொடர்பில் பயன்படுத்தப்பட வேண்டிய உடன்படிக்கையை வஞ்சகமான முறையில் தங்களுடைய ஆதாயத்துக்காக இப்படி செய்த காரியங்களின் நிமித்தமாக அவர்கள் இங்கே சபிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இங்கே யாக்கோபும் அத்தனை வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய குடும்பமும் அத்தனை வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில், விழுந்து போன இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் யாரையும் வெறுப்பதற்கு அல்ல, எல்லாரிடத்திலும் நாம் வேலை செய்கிற ஸ்தலத்தில், நாம் குடியிருக்கிற இடங்களில் நாம் அவர்களோடு கூட பழக முடியும். ஆனால் ஃபெல்லோஷிப் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் வைத்து வாழும்படியாக வேதம் அது நமக்கு அறிவுறுத்துகிறது. இன்றைக்கு அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று வேதம் எச்சரிக்கிறது. அது கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான நிகழ்ச்சியை குடும்பங்களில் கொண்டு வந்து விட முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் அங்கே தன்னுடைய மாமனாரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த யாக்கோபு சீகேமை பார்த்தபோது, லோத்து எப்படி சோதம் குமரோ கர்த்தருடைய தோட்டத்தை போல ஏதேனோ போல இருக்குதுன்னு சொல்லி அங்கே போய் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவன் கெடுத்து தன்னுடைய மனைவியை இழந்து அவன் அந்த உயரமான அந்த மலைக்கு போய் குடியிருந்தானோ, அதே போலத்தான் இங்கே ஒரு செழிப்பான சீகேமில் அங்கே குடியிருக்கும்படியாக பெத்தேலுக்கு போகாமல், தேவன் தனக்கு தரிசனமான இடத்துக்கு போகாமல் இங்கே குடியிருந்ததின் நிமித்தமாக யாக்கோபுடைய குடும்பத்தில் நேர்ந்த ஒரு துக்ககரமான நிகழ்வை இந்த அதிகாரத்தில் கற்றிருக்கிறோம். நாமும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், பிள்ளைகள் யாரோடு ஐக்கியம் கொண்டு பழக வேண்டும், எங்கே செல்லுகிறார்கள், எங்கே வருகிறார்கள் என்கிற காரியத்தில் எல்லாம் ஒரு எல்லையை வைத்து அவர்களுக்கு தேவனுடைய கட்டளைகளை கற்றுக் கொடுத்து, விதிமுறைகளை கற்றுக் கொடுத்து, எது ஆண்டவருக்கு பிரியம், எது ஆண்டவருக்கு பிடிக்காது, எந்த காரியத்தை செய்தால் ஆண்டவர் நம்ம மேலே பிரியம் வைத்து ஆசீர்வதிப்பார், எந்த காரியம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம் என்கிறதை எல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் வளர்த்தோம் என்று சொன்னால் நம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள சந்ததிகளை உருவாக்கி இந்த பூமியில் தர முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.